ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 13வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ இந்த வாரத்தோட தொடக்கத்திலிருந்து ஜாக்லின் அவர்கள் நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ தீபக் அவர்கள் நம்பர் 1 பொசிஷனில் முடிக்க போகிறாரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,07,462 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.67% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய தீபக் அவர்கள். இவரை பொறுத்த வரலையும் ஒரு அட்டகாசமான கேம் பிளே வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அமைதியாக இருந்து சைலண்ட்டாக இருந்து யாருக்கிட்டையும் பெருசாக சண்டையும் பிடிக்காமல் பாயிண்ட்ஸை வந்து ஏற்றிட்டு போயிட்டே இருந்தார் டிடிஎஃப்ல. பட் இருந்தாலும் தோல்வி விட்டார். பட் பரவாயில்ல, 45 வயசில் இன்னைக்கு ஒரு கேம் பிளே பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எபிசோட் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் ரயான் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,04,665 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.29% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரயான் அவர்கள். இவரும் அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து கொடுத்துருக்காரு டிடிஎஃப் பொறுத்த வரலையும். டிடிஎஃப்ல இவர் தான் வின்னர் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துட்டு இருக்கு. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நாளைக்கு தான் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதனை தொடர்ந்து ரயான் அவர்கள் ஒரு வேளை டிடிஎஃப் வின் பண்ணார் அப்படின்னா டேரெக்டாக ஃபைனலுக்கு வந்து போயிடுவார். அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் ராணவ் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 94,777 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.94% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ராணவ் அவர்கள். ஸோ இவர் தன்னால் முடிஞ்ச எல்லா எஃபெக்டும் வந்து எடுத்துகிட்டு தான் வந்து இருந்துட்டு இருந்தார். சொல்லப்போனால் 10 பாயிண்ட் வந்து எடுத்திருந்தார் டிடிஎஃப்ல. சொல்லப்போனால் இவரை விட நல்லா விளையாடக்கூடிய ஆட்கள் கூட வந்து 0 பாயிண்ட்ல வந்து இருந்துட்டு இருந்தார். ஸோ அந்த விதத்தில் ராணவ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டியே தீரணும். அதுக்கடுத்த 4வது பொசிஷனில் விஜே விஷால் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 88,228 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.04% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய விஜே விஷால் அவர்கள். ஆக்சுவலாக இந்த வாரத்தோட தொடக்கத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே டான்சர் ஜோன்லேயே வந்து அப்படியே வந்து இருந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வாக்குகளை வாங்கி இப்போ 4th பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காரு. சொல்ல போனால் சேஃபர் ஜோனில் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் விஜய் விஷாலோட ஃபேன்ஸ் எல்லாம் பெருமூச்சு வந்து விட்டுக்கலாம். ஸோ இன்னும் ஒரு வாரம் அவருக்கு வந்து இருக்க போகுது. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் அருண் பிரசாத் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 87,216 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.91% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ இப்போதைக்கு இவர் வந்து டான்சர் ஜோனில் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. டான்சர் ஜோனில் தான் இதுக்கப்புறமும் இருப்பார் அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய 4 பேருமே டான்சர் ஜோனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அண்ட் இந்த 4 பேரில் யாராவது 2 பேர் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகப்படியாக வந்து இருக்குது. அது யாரெல்லாம் அப்படின்றத இன்னும் கூட லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து 6th பொசிஷனில் பவித்ரா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 86,126 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.76% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்க வேற லெவலில் ஒரு கேம் பிளேயர் தான். பட் இருந்தாலும் இந்த வாரம் அவங்களுக்கான வாரம் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். சொல்லப்போனால் 0 பாயிண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டாஸ்க்கு வந்து அவங்க எலிஜிபிள் கூட இல்லை அப்படின்னு வந்து சொன்ன உடனே பயங்கரமாக அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் ஜாக்லின் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 86,080 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.75% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, பாவங்க சொல்லப்போனால். ஏன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் அதிரடியாக நம்பர் 1 பொசிஷனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 16% வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சி 4வது பொசிஷன், 5வது பொசிஷன், 6வது பொசிஷன், 7வது பொசிஷன் அப்படின்னு சொல்லி இப்போ 7வது பொசிஷனுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. இன்னும் ஒரு பொசிஷன் மட்டும்தான் பாக்கி இந்த வாரத்தில், 8வது பொசிஷன். மேபி அது நாளைக்கு காலைக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் நம்மளுடைய மஞ்சரி அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 78,042 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.64% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நல்லா கேம் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் கொடுத்தாலும் பட்டையை கிளப்புவாங்க. அண்ட் மென்டல் டாஸ்க் வந்து கொடுத்தாலும் அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து அணுகுவாங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து டிடிஎஃப்ல 10வது டாஸ்க் வந்து கொடுத்தாங்கல்ல, அதுலேயும் வேறு லெவலில் டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு பால் மட்டும்தான் அந்த கிளாக்கில் வந்து போட முடியாமல் போயிடுச்சு. அப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா 6 பாயிண்ட் வந்து அவங்களுக்கு மேபி கிடைச்சதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். சொல்லப்போனால் ரயான் அவர்களுக்கு பயங்கரமாக வந்து டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து தவற விட்டாங்க மஞ்சரி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதன் காரணமாக இந்த வாரத்தில் டான்சர் ஜோனில் இருக்கிறது நம்மளுடைய மஞ்சரி, ஜாக்லின், பவித்ரா அண்ட் அருண் பிரசாத். ஸோ இந்த 4 பேரில் யார் வேணாலும் 2 பேராக இருக்கலாம்.
இந்த 2 பேரில் 2 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்ஷனாக வெளியே போகிறாங்க. நான் ரொம்ப சுத்தரான்னு நினைக்கிறேன். இந்த 4 பேரில் 2 பேர் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யார் அப்படின்னு சொல்லி. அதில் கண்டிப்பாக வந்து மஞ்சரி அப்படின்றவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுலேயும் மாற்றுக்கிறதுல. பட் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆச்சரியம். ஒன்று வந்து மஞ்சரி அவர்கள் லாஸ்ட் வீக்கில் வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் மீன்ஸ் ஓட்டிங்ஸில். ஏன்னா அப்படி வந்து ஓட்டிங்ஸை வாங்கி செகண்ட் பொசிஷன்லேயே வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் ஜாக்லின் அவர்களும் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த வாரத்தோட தொடக்கத்துலேயும் வந்து ஜாக்லின் நம்பர் 1 பொசிஷனில் தான் இருந்தாங்க. அதிகப்படியான வாக்குகளையும் வாங்கினாங்க. பட் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு வந்து தெரியல. மற்றவங்களாம் நல்லா கேம் ப்ளே பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் வந்து போயிடுச்சா என்ன அப்படிங்கிறது கூட சுத்தமாக புரியல. ஏன்னா ரயான் அவர்கள் தான் கடைசி பொசிஷனில் வந்து இருந்துட்டு இருந்தார். ஸோ இது 3வது ஒரு ஆச்சரியமாக கூட வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் நம்பர் 1 பொசிஷன்லேருந்து அப்படியே படிப்படியாக கீழே வந்து இப்போ 7வது பொசிஷனில் வந்து இருக்காங்க. மஞ்சரி 6வது பொசிஷனில் ஆரம்பித்து 8வது பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. லாஸ்ட் வீக்கில் செகண்ட் பொசிஷனில் இருந்த ஒரு ஆள். அதுக்கப்புறம் ரயான் இந்த வாரத்தில் 8வது பொசிஷனில் வந்து இருந்தார். கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்குதுன்னா கம்பல்சரி ஒரு எவிக்ஷன் வந்து ரயானாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக புதன்கிழமை வரைக்கும் நான் அதுதான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் படிப்படியாக ஓட்டிங்ஸை வாங்கி அந்த மனுஷன் செகண்ட் பொசிஷனுக்கு வந்து போயிட்டாங்க. அப்படியே ஜாக்லின் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7வது பொசிஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. பட் எனிஹவ் இப்போ தான் கேம் வந்து சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. சூடு பிடிக்கிறது மீன்ஸ் இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. இதுக்கப்புறம் பிடிச்சா என்ன புளிச்சா என்ன அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து கேட்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே யார் நல்லா கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் நல்லா கிளியராக வந்து தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் ரயான் அவர்களுக்கு நல்ல வாக்குகள் இந்த வாரத்தில் வந்து விழுந்திருக்கு. இதே வாக்குகள் வந்து அடுத்த வாரத்துக்கு அது கன்வெர்ட் ஆகுமா, அடுத்த வாரத்துக்கு வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி ஃபைனல் வீக்குக்கும் அதே மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதையும் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே என்ன வேணாலும் நடக்குது அப்படிங்கிறது இந்த வாரத்துலேயும் அண்ட் நெக்ஸ்ட் வீக்லேயும் லாஸ்ட் வீக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். லாஸ்ட் வீக்கில் டாப்பில் இருந்த 2 பேர் இப்போ லீஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேராக இருந்துகிட்ருக்காங்க. அண்டு லாஸ்ட்டாக இருந்த ரயான் செகண்ட் பொசிஷனில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். மக்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். அண்டு சில பேருக்கு நான் வந்து ஆன்சர் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து முத்துக்குமரனுடைய பிஆரா நீங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லினை பற்றி ஒரு வாரம் வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஜாக்லின் அந்த வாரத்தில் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஜாக்லினுக்கு பிஆரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் ஒரு வாரத்தில் வந்து மஞ்சரி நல்லா பட்டியை கிளப்பிட்டு இருந்தாங்க. அப்போ நான் மஞ்சரியை பற்றி பேசியிருந்தேன். அந்த வாரத்தில் வந்து நீங்கள் என்ன மஞ்சரி பிஆரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னொரு வாரத்தில் பவித்ரா நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன பவித்ராவுடைய பிஆரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வாரத்தில் ரயான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காப்புல. டிடிஎஃப்ல வந்து வின் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அந்த பையனுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நான் அதை வந்து ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கறதுனாலையும் அதே மாதிரி ஓட்டிங் முடிவுகள் அப்படின்றது வந்து ஓட்டிங்ஸில் யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறது தான். ஸோ ரயான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். ஸோ நான் மட்டுமா அதை வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒட்டுமொத்த மக்களுமே அது முடிவு பண்ணி தான் ஓட்டாக அது கன்வெர்ட் ஆகி கீழே இருந்து ஒரு பையன் மேலே போயிட்டுருக்கான். ஸோ அதுதான் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்கேன். உடனே வந்து நீ என்னப்பா ரயானுக்கு ஃபியாரா, நீ வந்து முத்துக்குமரனோட ஏட்டர்ஸா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுறதை என்னால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு வந்து புரியல. ஸோ நான் வந்து ஹார்ட் ஃபெல்ட்டாக வந்து சொல்கிறது என்ன ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இந்த வாரத்தில் டாப் மோஸ்ட்டாக நல்லா கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய ரிவ்யூ வந்து கேம் பிளேயிங்கில் தான் வந்து இருந்துகிட்ருக்குமே தவிர மற்றபடிக்கு இவனை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், இவனுக்கு நான் வந்து லாஸ்ட் வீக்கில் சப்போர்ட் பண்ணேன், அதனால வந்து நான் அவனை பற்றியே நான் இந்த வாரமும் வந்து பேசிகிட்டு இருப்பேன், இந்த சீசன் முடிஞ்சாலே நான் பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிலாம் என்னால் பேச முடியாது. மற்ற நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. அது உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரிவ்யூ பண்ண எனக்கு வந்து பிடிக்காது. என்ன அங்கே எக்ஸாக்டாக வந்து நடக்குதோ, யாருக்கு வந்து நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ, நல்லா கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்கள பற்றி தான் நம்ம வந்து எப்பயுமே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்த்தா நான் ஒவ்வொரு வாரத்துலையும் ஒவ்வொருத்தரை பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரத்தில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா நான் வாரம் வாரம் ஒவ்வொரு ஆளுக்கு வந்து பிஆர் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் நினச்சிக்கணும். ஏன்னா அப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்கு நம்மளுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அண்ட் என்னுடைய சேனலை பார்க்கும்போது அப்படி தான் நினைக்கிறாங்க. ப்ரே இவன் ஓரத்தம்பா, இவன் வந்து இவனோட பிஆர் அவளுடைய பிஆர் அப்படிங்கிறது இவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தனுக்கு வந்து இந்த வாரத்தில் ஸ்கோப்பே இல்லை அப்படின்றவனை தூக்கி தூக்கி வந்து நம்மளால் நிறுத்த முடியாது. இப்போ அருண் பிரசாத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே இந்த இடத்துல வந்து இல்லை. ஆனால் அருண் பிரசாத்தை பற்றி பேசியே ஆகணும், இல்லை பேசுகிறேன் அப்படின்னா தான் தட் இஸ் கால்டு பிஆர். அதே மாதிரி விஜய் விஷாலுக்கு வந்து ஸ்கோப்பே எதுவுமே இல்லை இந்த கேமில், ஒரே ஒரு டாஸ்க்கு தவிர்த்து. ஸோ அவனை பற்றி நான் புகழ்ந்து 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 ஒவ்வொரு வீடியோலையும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்போது அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வேலிட் ஆகிறேன், ஓகேங்களா, இன்வேலிட் ஆகிறேன். ஸோ அதை தாண்டி வந்து பிஆர் ஒர்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஆனால் அவன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நல்லா பண்ணுறான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் பிஆர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய டெசிஷன்ஸ் தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை.
பட் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், வாரம் வேறு ஒரு 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 ஆளை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் கரெக்டாக தான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலான சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.